கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். இயேசு நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் ஜெபிக்கணும்னு விரும்பினீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஆண்டோடத்தில் மன்றாடுவோம். இயேசப்பா அற்புதம் கண்டிப்பாக செய்வோம். பயப்படாதீங்க. இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:17. சங்கீதம் 18:17. என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருக்கு என்னை பகைக்கிறவர்களுக்கு என்னை விடுவித்தார். சங்கீதக்காரங்க சொல்லும்போது சொல்லாரு, என்னிலும் அதிக பலவான்களாக இருந்தவங்களுக்கு என்னை விடுவித்தார். அப்படின்னா நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவங்க, நம்மை காட்டிலும் பலன் குறைஞ்சவங்கன்னா ஈஸியாக அவங்கள மேற்கொண்டு வெளியே வந்துடலாம். நம்மை காட்டும் பலம் உள்ளவங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? ஒரு நாள் கோலியத்தை அப்படித்தான் யுத்த களத்தில் நின்றுட்டு இருக்கிறான். நான் ரொம்ப பலசாலி, என் கூட யாராவது வந்து மோதுறதுக்கு முடிஞ்சால் ஒரு ஆள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றான். யாருமே போகலை. ஏன்னா அவனுக்கு இருக்கிற பலன் அங்கே நின்ற யாருக்குமே இல்லை. எதிரணியில் நிற்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த இராணுவத்தில் யாருமே இல்லை. அவனை கண்டு பயப்படுறாங்க. அவனுக்கு அவன் முகத்துக்கு முகம் போய் மோதறதுக்கு பயப்படுறாங்க. தாவீதுன்னு ஒரு வாலிபாங்க போகிறான். அவனை பார்க்குறான். அவன்கிட்ட போய் மோதுறான். கர்த்தர் கூட இருக்கிறாரு. அதிக பலனுள்ள அந்த கோலியாத்து தாவீது முன்பாக கீழே விழுந்தான். அவன் கதை முடிஞ்சுது. நம்ம ஆண்டவர் அப்படித்தான் அற்புதம் செய்வார். நம்ம நினைப்போம், என்னை காட்டிலும் பலன் உள்ளவங்க, செல்வாக்குள்ளவங்க, அதிகாரம் உள்ளவங்க என்னை எதிர்க்கிறாங்களே, நான் என்ன செய்ய முடியும்? பயப்பட வேண்டாம். இயேசப்பா உங்க கூட இருப்பார். நம்ம ஆண்டவருடைய வல்லமை அது பெரிதானது. அவருடைய அற்புதங்கள் அது ஆச்சரியப்படத்தக்கது. அதனால் பயப்படண்டா. உங்களை காட்டிலும் பலனுள்ள, செல்வாக்குள்ள, அதிகாரமுள்ள யார் உங்களை எதிர்த்தாலும் அவங்க கைக்கு உங்களை கர்த்தர் விடுவிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தங்களுக்கு இருக்கிற எதிர்ப்புகளை கண்டு கலங்கி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பாரும். எங்களை எதிர்க்கிற கூட்டம், எங்களை காட்டிலும் பலனுள்ள கூட்டம் என்று நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்திருந்தா ஆண்டவர் இப்பொழுதே கிரியை செய்து நீர் அவங்கள உங்கள் கைக்கு விடுதலை ஆக்குங்க. இன்றைக்கு தகப்பனே, வியாதியினால் கஷ்டப்படுகிற மக்களை கண்ணோக்கி பாரும். மருத்துவம் செய்து விடுதலை இல்லாமல் கலங்கி கொண்டிருப்பாங்க. இயேசப்பாவுடைய மகிமை அவங்க மேலே இறங்கி அவர்களை சுகமாக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஊழியக்கார ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, விவசாயம் செய்கிறவங்க, மீன்பிடி தொழில் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பி இருக்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யும். சாட்சியை எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.